அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புது புக்ல இருக்கக்கூடிய அதாவது 9த்ல புது புக்ல இருக்கக்கூடிய எல்லா பாடத்தையும் பார்த்தீங்கன்னா, லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 200 கொஸ்டின்ஸ்க்கு மேல நம்ம 9த்ல மட்டுமே எடுத்திருக்கோம். ஸோ, அத நான் பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ, இப்ப 9த்துக்கான இது அதாவது குரூப் 4 தேர்வுக்கான 9த்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நான் பார்க்க போறோம். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. கீழ்க்கண்ட எந்த நாடுகளில் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? ஸோ கீழ்க்கண்ட எந்த நாடுகளில் பணத்தாள்களின் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. ஸோ இலங்கையும் மொரிஷியஸ் இந்த 2 நாட்டுல பார்த்தீங்கன்னா, பணத்தாள்கள் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. சரியான பொருள் தருக. ஸோ கடுவன் அப்படி என்னன்னா என்ன? களிறு அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ மந்தி பிடி அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார்? ரொம்ப முக்கியமானது. ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. ஸோ கால்டுவெல் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஸோ 4வது கொஸ்டின்ஸ். கீழ்க்கண்டவற்றுள் அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் என்ன கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி. அதாவது எருகலா, தங்கள அதாவது தங்கன்னு காமிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குறும்பா, சோழியா. ஸோ கதபா அப்படிங்கிறது கிடையாது. அதுதான். அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர் யார்? கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. ஸோ அகத்தியலிங்கம் தான் பார்த்தீங்கன்னா, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக அமைகிறது, திகழ்கிறது என்று கூறியுள்ளார். அடுத்த கேள்வி. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஸோ திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. குமரில பட்டர் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஸோ குமரில பட்டர் தான் அதற்கான சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி. வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஸோ ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டவர் யார் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் யாருடையது? ஸோ திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் யாருன்னு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. கால்டுவெல் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி 10வது கொஸ்டின். தமிழுக்கும் இந்தியாவில் பிற மொழிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்றவர். ஸோ தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார்? ஸோ என்றவர் யார் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. ஸோ கால்டுவெல் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே எந்தன் காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இந்த வரிகள் இயற்றியவர் யார் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. ஸோ ஈரோடு தமிழன் தான் பார்த்தீங்கன்னா இது சமமா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி போய்க்கலாம். 12வது கொஸ்டின்ஸ். இலக்கண குறிப்பு தருகன்னு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஸோ எத்தனை எத்தனை விட்டு விட்டு இது என்ன இலக்கண குறிப்புல என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. ஸோ அடுக்கு தொடர்கள் தான் இந்த எத்தனை எத்தனை விட்டு விட்டு அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பாருங்க. இலக்கண குறிப்பு தருக. ஸோ ஏந்தி ஏந்தி அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி. ஸோ வினை எச்சம் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி. இலக்கண குறிப்பறிதல். அதாவது இலக்கண குறிப்பு தருகன்னு கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்க. காலமும். ஸோ காலமும் அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. ஸோ முற்றுமை அப்படிங்கிறது அதற்கான சரியான விடைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். 15வது கொஸ்டின்ஸ். ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று முன்னுரை கொண்ட நூல் இதுன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்துடலாம். இதன் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. ஸோ தமிழோவியம் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. ஈரோடு தமிழின்பம் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஸோ ஈரோடு தமிழின்பனுடைய சாகித்ய அகாடமி பெற்ற நூல் எதுன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஸோ வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என கூறும் நூல் எதுன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. பிங்கள நிகண்டு அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? ஸோ இந்த வார்த்தைகள் யாரு சொன்னாங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. ஸோ பாரதி அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. உலக தாய்மொழி நாளாக அனுசரிக்கப்படும் நாள். ஸோ
ஸோ உலக தாய்மொழி நாள் அப்படின்னா நம்ம எந்த நாளை சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. பிப்ரவரி 21 அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள். ஸோ தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தது பணத்தாள்கள் பார்த்திருப்போம். இது வந்து ஆட்சி மொழி. ஓகேங்களா? ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இலங்கை, சிங்கப்பூர் ஆகிய நாடுகள்ல தமிழ் வந்து ஒரு ஆட்சி மொழியாக இருக்குது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் தமிழுடைய தூதுவில் கூறப்படும் சிற்றிலக்கிய வகை எவைன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ குரம் பல்லு அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பறிதல். ஸோ குற்றமில்லா சிந்தாமணி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன இலக்கண குறிப்புல என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. இலக்கண குறிப்பறிதல செவிகள் உணவாக, செவிகள் உணவான அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 4ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்விடு தூது நூலில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை. ஸோ தமிழ்விடு தூதுல மொத்தம் வந்து எத்தனை கன்னிகள் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 268ங்கிறது இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. தமிழுடைய தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் யார் மற்றும் எந்த ஆண்டு? ஸோ இந்த நூலை வந்து முதலாக பதிப்பித்தவர் யார் இருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ உவேசா தான் வந்து பார்த்தீங்கன்னா 1930ல முதலா பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த கேள்வி பொறுத்துக. இந்த பொறுத்துக வந்து வரும்போது பாருங்க கேட்டிருக்காங்க. கர்சர் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஸோ கர்சர் என்பது ஏவின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைபர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இணைய வெளின்னு சொல்லலாம். ஸோ சர்வர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வையக விரிவு வலை வழங்கிக் கொள்ளலாம். ஃபோல்டர் என்பது உரை. ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ எல்லாமே நேரா நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, அடுத்த கேள்வி. தமிழில் பா என்ற சொல் கிரேக்க மொழியில் தொன்மையான காப்பியமாகிய டேஸிலிருந்து பாயியோனா என்று குறிப்பிடப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ்ல பா அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தைகள் உச்சரிக்க போகுதுன்னு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இலியாத் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி 27ஆம் கொஸ்டின்ஸ். கிரேக்க மொழி நூலான அந்த இலியாத் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? ஸோ எந்த நூற்றாண்டை சார்ந்தது கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கிமு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது தான் இந்த இலியாத் அப்படிங்கிற ஒரு கிரேக்க மொழி நூல். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. எரிதிரை என்பதன் பொருள் என்ன? ஸோ எரிதிரை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ கடலை சார்ந்த பெரிய புலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிதிரை அப்படின்னு சொல்றோம். அடுத்த கேள்வி தொடர் வகைகள்ல கொடுத்திருக்காங்க. ஸோ எழுவாய் தொடர். ஸோ எழுவாய் தொடர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ எழுவாய் தொடர். ஸோ மன்னன் வந்தான் என்பது எழுவாய் தொடர். ஓகேங்களா? வினைமுற்று தொடர் தொடர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்தான் மகன் அப்படிங்கிறது வினைமுற்று தொடர். ஸோ வேற்றுமை தொடர். ஸோ வேற்றுமை தொடர்ன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனோடு அண்ணனோடு வருவான் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ விழி வேற்றுமை. ஓகே, விழி வேற்றுமை என்பது பார்த்தீங்கன்னா நண்பா கேள் அப்படிங்கிறது விழி வேற்றுமை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் என்பது 2, 3 முறை அடுக்கி வரக்கூடியது. ஸோ பாம்பு பாம்பு அப்படிங்கிறது அடுக்கு தொடர். ஸோ ஓகேங்களா? ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. அதாவது சரியான இணையை தேர்வுதெடுக்குன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ சரியான இணை அப்படின்னு சொன்னா நம்ம எதை சொல்லுவோம்னு கேட்கறாங்க. ஸோ சரியான இணை. ஸோ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது கால்டுவெல். ஸோ மொழிபெயர்ப்புங்கிறது மனவை முஸ்தபா. ஸோ தமிழ் நடை கையேடு. ஸோ என் சொக்கன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அனைத்தும் சரி அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. மாமலை போற்றுதலும் என்று பாடியவர் யார் இருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இளங்கோவடிகள் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி. ஏரியை கண்மாய் என்று அழைக்கும் நிலப்பகுதி எதுன்னு கேட்கறாங்க. ஸோ ஏரியை வந்து நம்ம கண்மாய்ன்னு சொல்லக்கூடியது என்ன கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ பாண்டிய மண்டலம் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. 33ஆம் கொஸ்டின். நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. பரமசிவன் அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார்? ஸோ குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார் கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஆண்டாள் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி.
இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க. ஸோ இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. கோதாவரி ஆற்றின் குறுக்கே அந்த தௌலீஸ்வரர் அணை கட்டப்பட்ட ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 1873ங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ சனி நீரோடு சனி நீரோடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸோ சனி நீரோடு அப்படிங்கிறது என்பது யாருடைய வாக்குன்னு கேட்குறாங்க. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அவ்வாயருடைய வாக்கு. அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பறி தருதல மூடுபனி ஆடுகளை. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ வினைத்தொகைகள் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் கவிஞர் தமிழ் ஒலியின் படைப்புகள் எவை? ஸோ கவிஞர் தமிழ் ஒலியுடைய படைப்புகள்ல எது எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நிலைபெற்ற சிலை, வீராயி, மாதவி காவியம், தமிழர் சமுதாயம், கண்ணப்பன் கிளின்னு இருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. 40வது கொஸ்டின். கவிஞர் தமிழ்மொழி குறித்த கூற்றுகளில் தவறானது. தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 2 மட்டுமே தவறானது. ஸோ இவர் புதுவையில் பிறந்தவர். ஓகே, கரெக்டானது. ஸோ பாரதியின் வழித்தோன்றலாகவும் பாரதியாரின் மாணவன் விளங்கியவர்ங்கிறது தவறானது. ஸோ மேதின வருகை, குருவிப்பட்டி, கவிஞரின் காதல் முதலிய நூல்கள் இவருடைய படைப்பாகும். இதெல்லாம் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கேள்வி சரியான இணையை தேர்வு செய்திருக்கேன். மா என்பது வண்டு, ஸோ மது என்பது தேன், வாவி என்பது பொய். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறத அதற்கான சரியான விடையை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி 42வது கொஸ்டின்ஸ். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ மாடு ஸோ மாடு என்பது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாங்களா? ஸோ மாடு அப்படிங்கிறது பக்கம்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெருங்குவலை. நெருங்குவலை என்பது நெருங்குகின்ற சங்குகள். கோடு என்பது குளக்கரை. அதுக்கப்புறம் வந்து ஆடும் என்பது நீராடும். துதைத்து எழும் அப்படிங்கிறது கலங்கி எழும். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நேராவே இருக்குது. ஓகே. அடுத்த கேள்வி 43வது கொஸ்டின். திருத்தொண்டர் தொகை எனும் நூலை இயற்றியவர் யாருன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ திருத்தொண்டர் தொகை எனும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சுந்தரர் அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. திருத்தொண்டர் புராணம். ஸோ தொகைன்னு வந்தா சுந்தரர், புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ சேக்கிலார் என்பது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஸோ அதனுடைய உச்சரிப்புகளில் வரக்கூடிய வார்த்தைகள் பார்த்தாவே நீ ஈஸியா எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம். 45வது கொஸ்டின்ஸ். சேக்கிலார் எந்த எந்த அசோது அரசையில் முதலமைச்சராக பணியாற்றியுள்ளார்? ஸோ எந்த அரசவையில் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கிலார் வந்து பணியாற்றினார் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 2ஆம் குலோத்துங்கனுடைய அவையில தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரா பணியாற்றியிருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என்று சேக்கிலாரை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. வானகமே இளவெளிலே மரச்செறிவு நீங்கள் எல்லாம் காணலில் நீரோ வேறுங்காட்சி பிழைதானோ அப்படிங்கிற பாடல் வரிகளை வந்து யாருடன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பாரதியார் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறியவர் யார் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ குடவி புலவியார் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது எதுன்னு கேட்கிறாங்க. ஸோ எந்த நூல் வந்து ஒரு பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. புறநானூறு என்பது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி 50வது கொஸ்டின்ஸ். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்தி உளம் தொட்டு உழுவையலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது என்ற நூல் இயற்றியது. ஃபர்ஸ்ட் லைன் பார்த்துக்கங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைன் உச்சரிப்புல ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே கொஸ்டின்ஸ் வரும். அது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ சிறுவஞ்சம் நூலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த பாடல் வரிகள். அடுத்த கேள்வி பாருங்க. உற்றுளி உதவையும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனையாது கற்றல் நன்றே. ஸோ கற்றல் நன்றே கற்றல் நன்றே அப்படிங்கிற இது பார்க்குறீங்களா? ஸோ அந்த கேட்ட அதுதான். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ புறநானூறு என்பது இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்திருக்காங்க. தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தில் துணைவினைகள் கொள்கையில் இருந்து வேறுபட்டது.
ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? ஸோ தமிழில் துணை வினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும். இது இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வியின் 53வது கொஸ்டின்ஸ் பொருத்தமான விடையை தேர்வு செய்யணும்னு இருக்காங்க. ஸோ நீரின்றி அமையாது உலகு. ஸோ இது யார் யார் சொன்னது கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீரின்றி அமையாது யாக்கை, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதலும். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ 1, 3 மட்டும் சரியானது. ஸோ 2வது தப்பு. நீரின்றி அமையாது யாக்கை என்பது குடவை புலனார் சொன்னது. ஓகேங்களா? ஸோ இந்த 1, 3 மட்டும் கரெக்டானது. அடுத்த கேள்வி சரியான இணையை தேர்வு செய்ய. ஸோ சரியான இணை தேர்வு செய்ய கொடுத்திருக்காங்க. ஸோ அழகின் சிரிப்பு என்பது பாரதிதாசன். ஸோ வாய்க்கால் மீன்கள் என்பது இறையன்பு. மழைக்காலமும் குயிரோசம் என்பது வைரமுத்து. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 1, 2 மட்டும் சரியானது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி சரியான இணையை தேர்வு செய்க. ஸோ தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணீர் தேசம் என்பது கோமல் சுவாமிநாதன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 2மே தவறானது. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் என்பது கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தேசம் என்பது வைரமுத்து. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கேள்வி பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ உற்பத்தி திறனில் தண்ணீருடைய அளவு கிலோவுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதுல ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 822, சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா 1780, அரிசி என்பது 2500, அடுத்து காப்பி கொட்டையில வந்து பார்த்தீங்கன்னா 18,900. ஸோ அது இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நேராவே நம்ம கொடுத்துருக்கோம். கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படிங்கறக்காக. அடுத்த கேள்வி பாருங்க. கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலை இயற்றியவர் யார் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மா அமரேஷன் அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி இது போன குரூப் 4ல கேட்ட கொஸ்டின்ஸ். இறந்தது துகள், ஏற்றர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ கலித்தொகை என்பது இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்ப்பவை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். ஸோ கலித்தொகை அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. சிந்து சமவெளி மக்கள் தெய்வமாக வழிபட்ட விலங்கு. ஸோ சிந்து மக்கள் வந்து தெய்வமாக வழிபட்ட விலங்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ காளை என்பது இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்டாடும் நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸ்பெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கேள்வி மணிமேகலையில் விழாவரை காதையில் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. ஸோ எத்தனை நாட்கள் நடைபெறும் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 28 நாட்கள். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. இலக்கண குறிப்பு தருகல. ஸோ மாற்று மீன் பரப்பு மீன் இதனுடைய இலக்கண குறிப்பு நம்ம என்ன சொல்லணும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஏவல் பன்மை வினைமுற்று அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக. ஸோ தாழ் பூந்துரை. ஸோ தாழ் பூந்துரை என்பது இலக்கண குறிப்பு என்ன கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. வினைத்தொகை என்பது இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி இலக்கண குறிப்புல பாங்கறிந்து. ஸோ பாங்கறிந்த என்பது என்ன இலக்கண குறிப்பு வரும்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி தான். ஸோ 2ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். ஓகே. அடுத்த கேள்வி இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இரட்டை காப்பியங்கள் நம்ம எதை சொல்லணும்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கிறோம். அடுத்த கேள்வி மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை அளவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ மணிமேகலையில் உள்ள காதைகள் மொத்தம் ஆப்ஷன் பி 30 காதலை கொண்டது. அடுத்த கேள்வி சீத்தலை சாத்தனார் குறித்த கூற்றுக்களில் எது சரியானது கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான பாருங்க. சாத்தன் என்பது இயற்பெயர். மதுரையைச் சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து திருச்சியில் வாழ்ந்தவர். கூல வாணிகம் செய்தார். நன்னூர் புலவர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது 1, 3, 4 மட்டும் கரெக்ட். ஸோ 2 மட்டும் தவறானது. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூல் புலவர் என்று சாத்தனாரை அழைத்தவர் யார் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இளங்கோவடிகள் அப்படிங்கிறதா அதுக்கான சரியான ஆன்சர். இதெல்லாம் ரிப்பீட்டா டிஎன்பிஎஸ்சி தேர்வுல வந்துட்டு இருக்கிற கொஸ்டின்ஸ் அதையும் பாத்துக்கங்க. அடுத்த கேள்வி அறம் எனப்படுவது யாதுன கேட்பின் மறவாது இதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டையும் உடையும் உரையுள் அல்லது கண்டது இல் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இதுன்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி.
மணிமேகலை என்பது இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 1863ஆம் ஆண்டு டேஸ் என்பவர் சென்னையில் பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கருவிகளையும் கண்டுபிடித்தார். ஸோ என்ன கண்டுபிடிச்சான்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ராபர்ட் வுட்ஸ் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. தமிழகத்தில் ரோமானியர்கள் பழங்காசுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். காசு கண்டுபிடிச்ச இடம் அதுன்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ கோயை அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. மகத நன்னாற்று வாழ்வா வேந்தன் பகைப்பொறுத்து கொடுத்த பட்டிமன்றம் என்ற அடிகள் எங்க இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இடம்பெற்றுள்ளது எதுன்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் என்பது இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏர்மேன் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள எங்க இடம்பெற்றுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ பட்டிமன்றத்துக்கு பாங்கறிந்து ஏர்மேன் அப்படிங்கிறது மணிமேகலை. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கேள்வி. பொருந்தா இணையை தேர்வு செய்யணும் கொடுத்திருக்காங்க. ஸோ பொருந்தா இணை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஏர்கோள் அப்படிங்கிறது எருதுகட்டு, திருவாரூர் என்பது கரிக்கையூர், அச்சனூர் அரிக்கமேடு, பட்டிமன்றம் என்பது பட்டி மண்டபம், மன்றம் என்பது பட்டி மண்டபம். இதற்கு தவறானது பொருந்தா இணை திருவாரூர் என்பது கரிக்கையூர் கொடுத்திருக்காங்க. திருவாரூர் என்பது வராது. அடுத்த கேள்வி. ஐம்பெருங்குழு என்பராயம் சிற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். என்பராயம் அப்படிங்கிறத இலக்கணம் சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொகை சொற்கள்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. பிரித்தெழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டெடுக்கப்பட்டுள்ளன கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு உள்ளன. கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. தென்னிந்தியாவில் அடையாள சின்னமாக இந்த காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. செய்தி தொடர் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. சரியான இணையை தேர்வு செய்ய கேட்டிருக்காங்க. ஸோ தமிழர் நாகரிகமும் பண்பாடும். ஸோ தமிழுடைய நாகரிகம் பண்பாடும் யாரு? ராசமாணிக்கம் கொடுத்திருக்காங்க. தமிழருடைய வரலாறும் தமிழருடைய பண்பாடும் அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தி. ஸோ தமிழர் சார்பு என்பது ராஜான்னு கொடுத்திருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஸோ அனைத்துமே இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அனைத்துமே தவறானதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் நாகரிகம் பண்பாடு என்பது தட்சிணாமூர்த்தி, தமிழோட வரலாறும் தமிழர் பண்பாடுங்கிறது ராசமாணிக்கம், ஸோ தமிழர் சால்பு என்பது வித்யானந்தம் பார்த்திருப்போம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. சரியான இணையை தேர்வு செய்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பாருங்க. தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் என்பது ரத்னம், தொல்லியலை நோக்கி சங்ககாலம் என்பது ராசன். இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்கறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. திருக்குறள் என்பது இதற்கான சரியான விடைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. ஸோ அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 1812 1812ங்கிறத சரியான ஆன்சர். அடுத்து தீரா இடும்பை தருவது எதுன்னு கேட்கறாங்க. ஸோ தீரா இடும்பை தருவது கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆராயாமை ஐயப்படுதல் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம். ஸோ இருமுறை வரக்கூடிய ஒரே அதிகாரம் நம்ம எதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. குறிப்பறிதல் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாட்டில் எடுத்து ஆளப்பட்டுள்ளதுன்னு கேட்கிறாங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 8 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஆளப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 86வது கொஸ்டின்ஸ். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிடப்பட்டவர் யார் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ தஞ்சையை சேர்ந்த ஞானப்பிரகாசன் அப்படிங்கிறது இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. உலகின் முதல் ஒளிப்படி எடுக்கப்பட்ட ஆண்டு. ஃபர்ஸ்ட் முதல் ஒளிப்படி எடுக்கப்பட்ட ஆண்டு எப்படின்னு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1938 அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி. 1985 கணினி மூலம் அந்த தொலைநகரில் எடுக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஸோ தொலைநகர் மூலம் எடுக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை வந்து யார் வந்து கண்டுபிடிச்சுன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இருக்கிற சரியான ஆன்சர். ஆங்ஸ் மானக்சி அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. இணைய வணிகத்தை இந்த மைக்கேல் ஆல்ரிக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ அவர் வந்து எப்ப வந்து இணைய வணிகத்தை வந்து ஆன்லைன் மார்க்கெட் சொல்றோமா ஆன்லைன் அது கேட்கக்கூடியது. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 1979ங்கிறது
அதான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் இணையவழி பயணச்சீட்டு வசதி அறிமுகம் செய்த ஆண்டு. எப்ப ஃபர்ஸ்ட் அறிமுகம் செஞ்சான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 2002 அப்படிங்கிறதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. கவிஞர் வைரமுத்து அவர்கள் பிறந்த ஊருன்னு கேட்கறாங்க. கவிஞர் வைரமுத்து பிறந்த ஊர். இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அது மெட்டூர் அப்படிங்கிறது தேனியில இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்க. கவிஞர் வைரமுத்து அவர்கள் எந்த ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? எந்த வருஷம் வந்து இந்த சாகித்ய விருது வந்து வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 2003 என்பது சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் இந்த வளவன் ஏவா வானூர்தி இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் இதுன்னு கேட்கறாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. புறநானூறு என்பது இதற்கான சரியான ஆன்சர். இந்த வரிகள் பார்த்துக்கங்க. இந்த வளவன் ஏவா வானூர்திங்கிறது ரிப்பீட்டா கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. அறிவு நிலையில கேட்டிருக்காங்க. ஓரறிவுனா எதை சொல்லுவோம்? ஈரறிவுனா என்ன சொல்லுவோம்னு. ஓரறிவு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஓரியர் என்பது இந்த புல், மரம் என்பது ஓரறிவு. ஈரறிவுனா எதை சொல்லுவோம்? சிற்பி, நத்தை என்பது ஈரறிவு. 3 அறிவு என்பது பார்த்தீங்கன்னா, கரையான், எறும்பு என்பது 3 அறிவு. 5 அறிவு என்பது பார்த்தீங்கன்னா, பறவை, விலங்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 5 அறிவுன்னு சொல்லுவோம். இதுல சரியான விடை பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை? தொல்காப்பியத்துல எத்தனை இயல்கள்ங்க இருக்குதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. 27 இயல்கள் மொத்தம் உள்ளது. அடுத்த கேள்வி பாருங்க. பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க இந்திய அரசு இசைவு தந்த ஆண்டு. பிஎஸ்எல்வி இதற்கான திட்டத்தை வந்து நம்ம கவர்மெண்ட் எப்ப வந்து கொடுத்தன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி. 1983 அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் கூட நான் சொல்லலாம். இதற்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. விக்ரம் சாராபாய் அப்படிங்கிறதா அதற்கான சரியான விடை. அது ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி 98வது கொஸ்டின்ஸ். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவில் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றியுள்ளார்? எத்தனாவது குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் வந்து பணியாற்றியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 11வது குடியரசுத் தலைவர்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யாருன்னு கேட்கறாங்க. தமிழ்நாடு அரசுடைய அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் அறிவியல் அறிஞர்னா நம்ம யாரும் சொல்லுவோம்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. வளர்மதி அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் யார்? இளைய கலாம். இளைய கலாம்னா யார சொல்லுவோம்? இதற்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. மயில்சாமி அண்ணாதுரை அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடை. ஓகேங்க. இப்ப நம்ம 100 கொஸ்டின்ஸ் பார்த்தரலாம். செகண்ட் பார்ட்ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய 100 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஏன்னா 100 கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ரொம்ப லோட் பண்ணாம இருக்கும். அதுக்காக தான் ஒரே மட்டும் நம்ம 200 கொஸ்டின்ஸ் போடும்போது ரொம்ப லோட் பண்ண மாரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வீடியோவ பிரிச்சு போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ தமிழ்ல லைன் பை லைன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?